ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அட்மிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnau.youcanapply.com இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்றும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ரோச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அட்மிஷன் ப்ரோச்சர். இதில் போனீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் பற்றி முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எந்தமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமாக மொத்தமாக 8 வகையான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸில் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் அதிலே தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க, அதில் தமிழ் மீடியம். பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்டி, அப்புறம் பார்த்தா ஸ்கல்ச்சரல் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, செரிகல்ச்சர். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் மற்றும் டயட்டிக்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மொத்தமாக 8 கோர்ஸு யூஜிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் பார்த்தா ஒரு 6 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி மற்றும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக், அதுக்கப்புறம் பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அந்த மாதிரி கோர்சஸ் பார்த்தா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 88 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, சரி, எந்தமான காலேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு காலேஜ்லையுமே எவ்வளோ உங்களுக்கு இருக்குது, ஸோ கவர்மெண்ட் காலேஜ் எது, ப்ரைவேட் காலேஜ் எது, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காலேஜுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான காலேஜுக்கான டீட்டெயில்ஸாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 காலேஜ் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லாமே சேர்த்து. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில் படிக்க விருப்பம் இருக்குது அப்படின்னு முன்கூர் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்தமான சீட்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்னா ஜென்ரல் கோட்டாக்கு எவ்வளோ வேக்கன்சி, என்ஆர்ஐக்கு எவ்வளோ, அந்த மாதிரி 1 by 1 எவ்வளோ, யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி போகுது, எவ்வளோ சீட் ஒதுக்குறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் வைஸாக தனித்தனியாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. டேபிள் 2, டேபிள் 3 அந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஒவ்வொரு காலேஜ் வைஸாக பார்த்துட்டு எது பெட்டராக இருக்கோ அந்த காலேஜ் மூலமாக நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தமான எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர்னால் அதுக்கு 12th எந்தமான சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும், அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பாருங்கள் எலிஜிபிலிட்டி, அதாவது கேட்டகிரி 1 இருக்க பாருங்கள். இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பயோ இன்ஃபர்மேட்டிக், இந்த 7 கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா 12th எந்தமான குரூப் எடுத்திருக்கோன்னா குரூப் 1 மேத்தமேட்டிக், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் முடித்தவங்க, பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 7 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த தகுதி இருந்தால் மட்டும்தான், 12th இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட்டு நியூட்ரிஷன் மற்றும் டயட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்டகிரி 2A பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னா என்ன, அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. எப்படி மார்க்கை கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி இடஒதுக்கீடு வழங்குறாங்க, எல்லாமே இந்த ஒரு ப்ரோச்சர் லிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா மற்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்தா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. எதுக்காச்சும் தேவைப்படுது, அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஃபார்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன், இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்ன, அதாவது 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கும் அதேமாரியே கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டே என்ன, அதுக்கப்புறம் எந்த மந்த்துன்னு கேட்டிருக்காங்க, எந்த மந்த்து, அதுக்கப்புறம் எந்த இயர் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி மிக்சரப்பாக உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பிடிச்ச மாரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை கரெக்டாக அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் அப்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஸ்பேமில் வந்து பார்த்தா லிங்க் போயிருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் வராதவங்க ஸ்பேமில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு லிங்க் மாரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு வெரிஃபை ஆக்டிவேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கலாம். எப்படி லாகின் பண்ணலான்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன்இன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி அதேமாரி எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் ஆகிட்டு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மை அப்ளிகேஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு யூஜிக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் படித்து பார்த்துறேன் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக 7 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடா அதர் ஸ்டேட்டான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th அகாடமிக் குரூப்பா வொகேஷனல் குரூப்பா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே சப்ஜெக்ட் குரூப் கேட்டிருக்காங்க. 12th எந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துச்சு, தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் சப்ஜெக்ட் இதில் வரல அப்படின்னா நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சருக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ தெளிவாக என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா டிக் பண்ணுங்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக அதை கிளிக் பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லைன்றவங்க நீங்கள் எதுவுமே வந்து செட் பண்ண தவிர அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே. ஸோ அடுத்த கட்டமாக அப்ளைங் ஃபார் என்ஆர்ஐ, நீங்கள் வந்து பார்த்தா என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லைன்றவங்க நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் அதேமாரி தான் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவை மட்டும் ஸோ என்ஆர்ஐ கோட்டாவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா எம்பிசியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டி எஸ்சிஎஸ்சின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதில் உங்களுக்கான கேஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்ட் நேம் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதையும் இதில் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்க அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ ஸ்டடிட் 3 இயர் அதாவது
10th 11th 12th தமிழ்நாட்டில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th கிளாஸ் இயர் ஆஃப் பாசிங் 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. 2025 பாஸ் பண்ணவங்க 2025 கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் டு பாஸ் த 12th ஸ்டாண்டர்ட்னு கேட்டிருக்காங்க. ரெகுலராக ஸோ ஒரே அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணவங்க ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th போர்டு நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஸ்டடி இன் ஹெச்எஸ்சி, அதாவது மொத்தமாக உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் 12th வந்துச்சு, 5 சப்ஜெக்டா 6 சப்ஜெக்டா அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். தமிழோட சேர்த்து மொத்தமாக எத்தனை சப்ஜெக்ட் வந்திருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். 6 சப்ஜெக்ட் அப்படின்றத நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கார்னரில் ரோல் நம்பர் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th எக்ஸாம் ரோல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்காது. ஸோ இருந்தவங்க இருக்கா அப்படின்னா வந்து என்ட்ரு பண்ணுங்க. இல்லாதவங்க வந்து ஸோ அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருக்க பாருங்கள், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ அதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டானு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முதலாக டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஹேவ் யூ ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்றாங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆக்குபேஷன், ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ஜாபோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபேமிலியோடைய ஃபாதர் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் என்ன ஆனுவல் இன்கம் வாங்குறாரோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு, மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிவிட்டு, மதருக்கான ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. மதர் ஆனுவல் இன்கம் இல்லைன்றவங்க நில் இன்கம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பேரண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அப்பாவுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரை என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஆதார் கார்டு நம்பரை தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஆர் யூ அர்பன், நீங்கள் அர்பனாக இருக்கீங்க, அதாவது அனாதையாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ பேரண்ட்ஸ் இல்லாதவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் தமிழ் மீடியத்திலும் படிக்க விரும்புகிறான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியத்திலும் உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்குன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த எம்இஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அது இருந்தால் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு 7.5 கோட்டாலாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன பின்கோட், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் லாஸ்ட்டாக எங்கெங்கே படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 6th இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 6th வந்து எந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் ஸ்கூலில் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா இல்லை வந்து பார்த்தா கவர்மெண்ட் எய்டடாக ப்ரைவேட்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் ரூரலில் இருந்துச்சா அர்பனான்னு கேட்டிருக்காங்க, கிராமப்புறத்தில் இருந்துச்சா நகர்ப்புறமானு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சினோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் டெமோக்காக ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, ஸ்கூல் டைப் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் 6th 12th வரைக்கும் உண்டான எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, நேச்சர் ஆஃப் ஸ்கூல் என்ன, ஸ்கூல் டைப் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட், அந்த மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட்கான மார்க்கை வந்து பார்த்தா கொடுங்க. ஸோ மார்க் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மூணாவது சப்ஜெக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு நாலாவது சப்ஜெக்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. மார்க் ஷீட் படி ஆர்டராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு மார்க்கை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டைன் மதிப்பெண் எவ்வளோ, நீங்கள் மேக்ஸிமம் மதிப்பெண் எவ்வளோ. ஸோ முதல்ல மேக்ஸிமம் மதிப்பெண்ணில் போயிட்டு நீங்கள் 100 மதிப்பெண் எக்ஸாம் எழுதுனவங்க 100 கொடுத்துக்கோங்க. 1500க்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க, அவங்க இப்போ அப்ளை பண்ண போகிறாங்க, 1500 கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு மேக்ஸிமம் மதிப்பெண்ணில் போயிட்டு 100 அப்படின்றது எல்லாத்துக்குமே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகபட்ச மதிப்பெண் 100 தான். அதுக்கப்புறம் அப்டைன் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் அந்தந்த சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ்னால் அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, கெமிஸ்ட்ரினா அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, பயாலஜினா அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, மேக்ஸ்னா அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், சப்ஜெக்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மார்க்கை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா சப்ஜெக்டை முன்னாடி கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த கோர்ஸுக்கான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், முன்னுரிமை அவற்றை வரிசைப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோ ப்ரிஃபரன்ஸும் மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் மொத்தமாக உங்களுக்கு எல்லா காலேஜுமே சேர்த்து கிட்டத்தட்ட 57 காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், செல்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்கட்டும், எல்லா காலேஜுமே கிட்டத்தட்ட 57 இருக்குது. உங்களுக்கு எந்த காலேஜ் முதல்ல நான் இந்த காலேஜ் தான் நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வேணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் இந்த ACRA திருநெல்வேலி இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா இதை நான் அப்படியே அழுத்தி பிடிச்சி ட்ராக் பண்ண அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டாக வந்து காமிக்கும். அதேமாரி வந்து பார்த்து வரைக்கும் பாருங்கள், இந்த மதுரை காலேஜ் எனக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வேணும், அதான் எனக்கு செகண்ட்னா அதை நீங்கள் செகண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா செகண்டில் போய்டும். அதேமாரி திருவண்ணாமலை இருக்க காலேஜ் எனக்கு தேர்டு வேணும் அப்படின்னா அதை நான் தேர்டில் ட்ராக் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி தேர்டில் போயிட்டு ட்ராக் ஆகி உட்காந்துரும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஆர்டர் வைஸாக உங்களுக்கு எது எதெல்லாம் வேணும், இந்த காலேஜ் அடுத்து இந்த காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் ஆர்டர் வைஸாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 57 காலேஜ்லையுமே உங்களுக்கு எந்த ஆர்டர் வைஸாக வேணும், எதுக்கு நான் அப்படி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலேஜே கிடைக்கும். அதுவும் இப்போ நான் இந்த காலேஜ் கொடுத்துட்டேன், என் மதிப்பெண் ஃபஸ்ட்டு காலேஜே எனக்கு கிடச்சிரும் அப்படின்னா இந்த காலேஜை நான் எடுத்துக்கலாம். இல்லை மதிப்பெண்ணுக்கு இந்த காலேஜ் கிடைக்கலாம், அடுத்த காலேஜ் செக் பண்ணாங்க அதுவும் கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த காலேஜ் செக் பண்ணாங்க உங்கள் கட் ஆஃப்க்கு அதுவும் கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த காலேஜ், இந்தமாரி 57 காலேஜுமே உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு எது கிடைக்குதோ அதை அலாட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதன் காரணமாக ப்ரிஃபரன்ஸ் 57க்கும் ஆர்டர் வைஸாக எந்தெந்த காலேஜில் வேணும் அப்படிங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே கொடுத்துட்டு சேவ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரொசீட் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ப்ரிஃபரன்ஸ் சேவ் பண்ணவான்னு கேட்கும், எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. டிசி கேட்டிருக்காங்க, டிசியை பொறுத்த வரைக்கும் 2 பக்கத்தையுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் தெளிவாக அகைன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 700 rupees வந்து பார்த்தா பே பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் காஸ்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த இது அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேர்த்து பேமெண்ட் டைப் ஆன்லைனில் கொடுத்துட்டு ஸோ கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெட் பேங்கிங்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா டெபிட் கார்டு சார்ஜ் 78 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சார்ஜ் பிடிப்பாங்க 78 ரூபா. அதெல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும்.
அகைன் பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். 1 by 1 ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வந்து பார்த்தா அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.